என் பெயர் ராகுல். இந்த கதை 3 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. என் எதிர் வீட்டுக்கு முன்பு ஒரு குடும்பம் குடிபுகுந்தாங்க. அதுல ஒரு ஆன்ட்டி இருந்தா. அவங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவன் கணவன் மற்றும் 2 குழந்தைங்க வந்தாங்க. அவளுக்கு 30 வயசுக்கு மேல இருக்கும். அவளை பார்த்த முதல் முறையிலேயே அவ அழகுல மயங்கிட்டேன். பார்க்க பொம்மை போல இருப்பா. ஒரு நாள் நான் என்னோட பால்கனியிலிருந்து வெளியே வந்து நின்றேன். அது அவங்க மாடிக்கு நேரா இருக்கும். எதிரே அவ துணி காய வச்சிட்டு இருந்தா. அவள் மாடி முழுசும் மறைக்கப்பட்டு இருக்கும். எனது பால்கனியில இருந்து பார்த்தா மட்டும்தான் முடியும். யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் பால்கனியில நிக்கிறத பார்த்து வேகமா கீழே ஓடிட்டா. நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். எங்க ஏரியால தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு. இன்னொரு நாள் அவ என் வீட்டுக்கு வந்து 2 பக்கெட்ல தண்ணி எடுத்து செல்ல வந்தா. எடுத்து வந்த வாளி பெருசா இருந்தனால அவளால அதை தூக்க முடியல. என் அம்மா அவளுக்கு உதவி செய்ய சொன்னா. நான் அவ வீட்டுக்கு எடுத்து சென்றேன். அவ என்ன அத பாத்ரூம்ல வைக்க சொன்னா. அவ பாத்ரூமு சின்னதா இருந்ததால உள்ள சென்று தண்ணிய வச்சுட்டு நான் இங்கிருந்து கிளம்ப வெளியே வந்தேன். அவ என்ன அங்கேயே இருக்க சொன்னா. பின்பு அன்று நடந்ததற்கு சாரி சொன்னேன். இல்ல இல்ல, அது ஏன் தப்புதான்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சா. அவ என்கிட்ட நல்லா பேசினா. என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்க. அதன் பின் இருவரும் வாட்ஸ்அப்ல பேசிக்க ஆரம்பிச்சோம். 1 மாசம் போச்சு. ஒரு நாள் மீண்டும் பால்கனி சென்றேன். அப்போதும் அதே நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆனா இந்த முறை அவ ஓடல. நான் அவளை நோக்கி கையசைச்சேன். அவளும் கை காட்டனா. நான் அவளிடம் பேசிக்கிட்டேன். ஆனா பலமுறை என்ன கவனிச்சா. ஆனா எதுவுமே சொல்லல. அன்று இரவு இருவரும் பேசிட்டு இருந்தோம். அப்போது நீ எதுக்கு அப்படி முறைச்சு பார்த்தேன்னா ரொம்ப அழகா இருந்தீங்கன்னு சொன்னேன். நான் ஒன்னும் அழகு இல்ல. என் கணவன் என்னை பார்க்க கூட மாட்டார்னு சொல்லி சோகமானா. நான் வேற கதையை மாற்றி அவளை சிரிக்க வச்சேன். அடுத்த நாள் அவளிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. மணி 11 இருக்கும். என்ன அவ வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னா. என் அம்மாவிடம் நண்பன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவ வீட்டுக்கு போனேன். அவ கதவை திறந்த உடனே என் கண் வெளியே வந்தது. அவ மாடியில எப்படி இருந்தாலோ அதே மாதிரியே இருந்தா. என்னை உட்கார சொன்னா. தனியா இருக்க போர் அடிக்குது, அதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொன்னா. அவ தன் வேலையை செஞ்சிட்டு இருக்க நான் அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீண்டும் நான் பார்ப்பதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லல. அவளை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவருன்னு. இதை கேட்டு அவ அழத் தொடங்கினா. அவள் கணவன் அவளை கண்டுக்கவே மாட்டானாமா. அவன் அவகிட்ட எப்ப பாசமா பேசினான்னு கூட தெரியலையாமா. நான் அவளை சமாதானப்படுத்தினேன். வந்த வேலையை முடிச்சேன். எனக்கு நன்றி சொல்லிட்டு இனி நீ எப்போது வேணாலும் வரலான்னா என்னை பாக்குறதுக்குன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன்.